ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குடும்ப திருவிழா நாள். இன்றைக்கி போப்பாண்டவர் ஜூபிலி ஆண்டாக கொண்டாடணும் இன்று முதல்னு சொல்லியிருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் லேவியர் ஆகமத்தில் 8ஆம் அதிகாரத்துலேருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகளாகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவ கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்களே ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம், கிளை நறுக்காத திராட்சை கொடியினொன்றும் கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த ஜூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பச் செல்ல வேண்டும். உங்களுள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாது இருங்கள். ஜூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும், குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். போப்பாண்டவர் இந்த ஆண்டிலேருந்து இன்னையிலேருந்து ஜூபிலி ஆண்டாக தொடங்க சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால் நாமும் இந்த ஜூபிலி ஆண்டுக்காக வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குடும்ப திருவிழா நாள். இன்றைக்கி போப்பாண்டவர் ஜூபிலி ஆண்டாக கொண்டாடணும் இன்று முதல்னு சொல்லியிருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் லேவியர் ஆகமத்தில் 8ஆம் அதிகாரத்துலேருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகளாகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவ கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்களே ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம், கிளை நறுக்காத திராட்சை கொடியினொன்றும் கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த ஜூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பச் செல்ல வேண்டும். உங்களுள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாது இருங்கள். ஜூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும், குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். போப்பாண்டவர் இந்த ஆண்டிலேருந்து இன்னையிலேருந்து ஜூபிலி ஆண்டாக தொடங்க சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால்
நாமும் இந்த ஜூபிலி ஆண்டுக்காக வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.